ஒரு முஃமின் நிச்சயமாக பாவம் செய்யக்கூடிய அவரவர்களுடைய ஈமானுக்கேற்ப பாவங்கள் அதிகமாக குறைவாக இருக்கும். 90% தீனோடும் 10% பாவத்தோடும் வாழ்றவங்க இருப்பாங்க. 99% தீனோடும் 1% பாவத்தோடும் வாழ்கின்றவங்க இருப்பாங்க. அது எண்ணத்தால பாவமா இருக்கலாம், உடலால பாவமாக இருக்கலாம். அதே நேரம் 90% பாவத்தோடும் 10% அமலோடும் வாழ்றவங்க என்ன செய்வாங்க இருப்பாங்க. எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பொருந்தி போகக்கூடிய விஷயம் எது தெரியுமா? என்றைக்கும் ஒரு முஃமின் பாவம் மன்னிப்பை விடவே கூடாது. என்றைக்கு என்ன செய்யக்கூடாது? பாவம் மன்னிப்பை விடக்கூடாது. நமது பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நன்மையும் செய்வதில்லை, தீமையும் செய்வதில்லை, அதுக்கு தௌபா செய்வதற்கும் டைம் போட்டு கிடைக்கும். இது அல்லாஹு தாலா குற்றம் பிடிக்கிற நியாயமா இல்லையா? நம்ம நன்மையும் செய்யறது இல்லை, தீமையும் செய்யல, தீமையும் நிறைய செஞ்சுக்கிறோம். பாவம் மன்னிப்பு என்ன செய்யறோம்? பாவம் மன்னிப்பை பிற்போட்டு கண்டிக்கிறோம். திருப்பி இறைவன் எங்களுக்கு பாவம் மன்னிப்பு என்று ஒன்றை தந்தது எது? உள்ளம் பாவம் மன்னிப்புக்கு ஆசை வைக்கல, எங்கட உள்ளம் ஆசை வச்சுக்கு. அதை நம்ம டைம் போட்டு பின்னுக்கு போடுறோம்டா ஷைத்தான் எவ்வளவு பெரிய வெற்றியான்னு பாருங்க. அல்லாஹு தாலா ஷைத்தானுக்கு எதிராக சொன்ன சவால்ல ஒன்று என்ன தெரியுமா? நீ எவ்வளவுக்கு அவர்களை பாவம் செய்ய வைக்கிறாயோ அவ்வளவுக்கு நான் அவர்களை மன்னிக்கிறேன். பாவம் மன்னிப்பு கேட்க வச்சு மன்னிப்பென்ற வாசல் அவர்களுக்கு நான் திறந்து விடுகிறேன். நாங்க ஷைத்தான் அடுத்த முயற்சி என்ன எடுப்பா? பாவமும் செய்ய வச்சு நன்மையை செய்யாம ஆக்கி பாவ மன்னிப்புடைய வாசல் என்ன செஞ்சிருவான்? உங்களுக்கு செய்யாமல் ஆக்குவான். எனவே ஒரு முஃமின் என்றைக்கும் இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் இருந்து கொண்டே இருக்கணும். காலையில எழும்புறானா, படுக்கையுடைய துஆ ஓதி முடிச்சிட்டானா, சுபஹ் தொழுதுட்டானா, அவனுடைய முதல் ஹம்மாக என்ன இருக்கணும்? பாவ மன்னிப்பு தான். அல்லாஹு தாலாவிடத்திலே மக்கத்து காஃபிர்கள் துஆ கேட்கிறாங்க. அல்லாஹும்ம இன் கான ஹாதல் ஹுவல் ஹக்க மின் இன்திக ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா அவ் இத்தினா பிஅதாபின் அலீம். இந்த முஹம்மது சொல்றதுதான் உண்மையா இருந்தா கல்மாரியை கொண்டு எங்களை அழிச்சிரியா அல்லாஹ். யார்ட்ட துஆ? ரசூலுல்லாஹ்க்கு எதிரா அல்லாஹ்ட்ட. இந்த முகமது சொல்றது உண்மையா இருந்தா கல்மாரியை போட்டு எங்களை அழிச்சிரு, அல்லது கடுமையான வேதனையை தாண்டி அல்லாஹ்ட்டே ஒத்த துஆ கேட்டா அழிப்பானா இல்லையா? ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வமா கான அல்லாஹு லியுஅதிபஹும் வ அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅதிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நபியே, நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். நீங்கள் 2 சான்ஸ். ஒன்று ரசூலுல்லாஹ் ஹை எங்களுக்கு மத்தியில் வாழ்றது, இரண்டாவது நாங்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அல்லாஹ் தாலா என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்க மாட்டான். இவ்வளவு சந்தர்ப்பம் தந்தும் அல்லாஹ் தாலா சொல்றான், பாவ மன்னிப்பு கேளுங்கள், தௌபா செய்யுங்கள். அப்படி செய்தால் வயுத்தி குல்லதி ஃபத்லின் ஃபத்லா, அவர் எந்த சிறப்பை இழந்தாரோ அந்த சிறப்பை திருப்பி கொடுப்போம்ன்றான். பாவ மன்னிப்புக்கு நம்ம என்னது ரெடி இல்லை. இஸ்திக்ஃபாரோட ஒத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி என்ற செய்யுள் இஸ்திக்ஃபாரை சொல்லி அல்லாஹ்விட்ட ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்கின்ற இஸ்திக்ஃபாரை சொல்லி, இதை யார் சொல்லி மாலைக்குள் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் அப்படின்றாங்க. மாலையில சொல்லி அடுத்த நாள் இரவு, அதாவது இரவுக்குள்ள யார் ஒருத்தர் மரணிக்கிறாரோ அவர் என்ன செய்வாரு? சொர்க்கம் நுழைவார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய உத்தரவாதம் தந்து நம்ம என்ன செய்யறது இல்லை? இஸ்திக்ஃபார் தௌபா கணக்கெடுக்கிறது